வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6th புக்கில் இருக்கக்கூடிய பாடம் 2 பார்க்க போகிறோம். மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. முழுக்க முழுக்க நம்ம டிஎன்பிசி ஓரியன்டாக இருக்கக்கூடிய முக்கியமான பதிவுகளை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால் நம்ம அறிவியல் பகுதியிலையும் சரி, வரலாறு ஆரம்பத்தில் முதல் பாடமும் சரி, கரண்ட் அஃபேர்ஸும் சரி, ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. கற்றலின் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்றுக்கொள்வதன் வாயிலாக மனித குலம் உருவான வரலாறை அறிந்து கொள்ளுதல், வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழ்தல் வரையிலான மனித பரிணாமத்தின் வெவ்வேறு கட்டங்களை பயில்வது. வரலாற்றுக்கு முந்தைய காலத்து மனிதர்களின் கற்கருவிகளை பற்றி அறிந்து கொள்ளுதல், நெருப்பு மற்றும் சக்கரத்தின் பயன்பாட்டை புரிந்து கொள்ளுதல், பழங்கால மனிதர்களின் குகை ஓவியங்களின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுதல். போட்டிருக்காங்க. தற்கால மனிதன்லேருந்து கடைசி வரைக்கும் போட்டிருக்காங்க. நம்ம லாஸ்ட்லேருந்து வருவோம். 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் புவி தோன்றின போது எப்படி இருந்துச்சுன்னு அந்த டிராயிங் போட்டிருக்காங்க. 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் புவியின் தோற்றம். 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடந்தான். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவி எங்கும் பரவினர். 8000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியது. 5000 ஆண்டுகளுக்கு முன் நாகரிகத்தின் தோற்றம். தற்கால மனிதன் படத்தை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப தெளிவாக பார்த்துக்கிறணும். மனிதன் எப்போ நடந்தால் 20 லட்சம் ஆண்டுகள், 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகங்களுக்கும் பரங்கினவங்க. எப்போ தான் வேளாண்மை தோன்றியது அப்படின்னா 8000 ஆண்டுகளுக்கு முன் தான் வேளாண்மை தோன்றியது. நாகரிகம் தோன்றினது ஒரு 5000 வருஷமாக தான் நாகரிகம் தோன்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புவி தோன்றியது 460 கோடி ஆண்டுகளுக்கு முன். உங்களுக்கு தெரியுமா, மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரிணாம வளர்ச்சி நிலைகளை வந்து போட்டிருக்காங்க. மனித பரிணாம வளர்ச்சி நிலைகள். மனித பரிணாம வளர்ச்சி நிலைகளை பொறுத்த மட்டும் ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹோமோ ஹேபிலஸ், அடுத்தது ஹோமோ எரக்டெக்ஸ், நியாண்டர்தால், ஹோமோ செப்பியன்ஸ், குரோமோ மேக்னாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் நிறைய. அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இந்த டிராயிங்கில் இருக்கிறதுல ஆண்ட்ரோலோபிதிகஸ் அப்படின்றது 4 மில்லியன் ஆண்டுகளுக்குள்ள வாழ்ந்தவங்க வந்து ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் அப்படின்னு சொல்றாங்க. மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டான், நடக்க கற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனிதனுக்கு பேர் என்னது? ஆஸ்ட்ரோலோபிதிகஸ். அடுத்தது 2.3 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்குள் தொடக்க கால மனிதன் ஹோமோ ஹெபிலஸ் அப்படின்னு சொல்றாங்க. இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால் விரல்களை பெற்றிருந்தான். முன்பக்கம் நீட்டிக்கொண்டிருந்த தாடை நீச்சி சற்று குறைந்து காணப்பட்டான். கருவிகளை உருவாக்கினான். அடுத்தது சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வந்து ஹோமோ எரக்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்பின் பயனை அறிந்திருந்தான். ஹோமோ எரக்டெக்ஸ் அவங்க தான் வந்து நெருப்பின் பயனை அறிந்திருந்தாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது நியாண்டர்தால் மனிதன். இது வந்து எந்த இதில் வந்து நான் சரியா தெரியல எனக்கு. 40,000 ஆண்டுகளுக்கு முன்னுன்றது மட்டும் தெளிவா தெரியுது. நியாண்டர்தால் ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டவன், கரடுமுரடான கருவிகளை கொண்டிருந்தான்.
வேட்டையாடும் திறனில் பின்தங்கியிருந்தான். இறந்தவர்களை புதைத்தனர். சான்றுகள் ஜெர்மனியில் கிடைக்கப்பட்டுள்ளன. நியாண்டர்தால் மனிதன் வாழ்ந்ததற்கான சான்றுகள் எங்கு கிடைக்கப்பட்டன கேட்டாங்கன்னா ஜெர்மனியில் கிடைக்கப்பட்டிருந்தன. அடுத்தது 3000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதன் ஹோமோசேப்பியன்ஸ் என அழைக்கப்படுகிறான். நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான். கரடுமுரடான கருவிகளை பயன்படுத்தினான். ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறினான். குரோமேக்னான்ஸ் கிழக்கு ஆப்பிரிக்காவில் 50,000 ஆண்டுகளுக்கு முன், மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் 40,000 ஆண்டுகளுக்கு முன் மனித வாழ்வின் தொடக்கம் கற்கருவிகளுடன் எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தினான். தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தினான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த மனித பரிணாம வளர்ச்சி நிலைகளில் கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். அடுத்தது தகவல் பேழை. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சிக்கு பொருட்கள் உதவுகின்றன. அடுத்தது குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னான்ஸ் மனிதர்கள். குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னுமிடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. திரும்ப சொல்றேன், குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னுமிடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. தகவல் பேழை. மானுடவியல். ஆந்த்ரோபாலஜி மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் ஆகும். மானுடவியல் எனும் சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன், லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து உலகின் பிற பகுதிகளை நோக்கிய ஹோமோசேப்பியன்களின் இடப்பெயர்ச்சியை கொடுத்திருக்காங்க. வரிசையா கொடுத்துருக்காங்க. நிமிர்ந்த நிலை மற்றும் 2 கால்களை பயன்படுத்தி நடப்பது, பொருட்களை இறுக பற்றுவதற்கு வசதியாக கட்டைவிரலில் ஏற்பட்ட மாற்றங்கள், மூளையின் வளர்ச்சி. கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த ஹோமோசேப்பியன்ஸ் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் குடியேறினர். அவர்கள் வாழ்ந்த சூழலுக்கு தக்கபடி அவர்களின் வாழ்க்கை முறை மாறுபட்டது. வாழும் இடத்தின் வானிலை, காலநிலை மற்றும் இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்களின் உடல் அமைப்பும் தோலின் நிறமும் வேறுபட்டன. இதனால் வெவ்வேறு இனங்கள் தோன்றின. ஒவ்வொரு இனமும் வழித்தோன்றல்களை உருவாக்கியது. மக்கள் தொகை அதிகரித்தது. மனிதர்களும் அவர்களது வாழிடங்களும் கொடுத்திருக்காங்க. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படின்றவங்க கிழக்கு ஆப்பிரிக்கால வாழ்ந்தவங்க. ஆஸ்ட்ரலோபிதிகஸ். அடுத்தது ஹோமோ ஹெபிலஸ் அப்படின்றவங்க தென்னாப்பிரிக்கால வாழ்ந்தவங்க. ஹோமோ எரக்டக்ஸ் அப்படின்றவங்க ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியால வாழ்ந்தவங்க. நியாண்டர்தால் யுரேசியா அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியால வாழ்ந்தவங்க நியாண்டர்தால் மனிதர்கள். குரோமேக்னான்ஸ் அப்படின்றவங்க பிரான்ஸ்ல வாழ்ந்தவங்க. பீகிங் மனிதன் அப்படின்றவங்க சீனால வாழ்ந்தவங்க. பீகிங். ஹோமோசேப்பியன்ஸ் அவங்க ஆப்பிரிக்கால வாழ்ந்தவங்கன்னு சொல்றாங்க. ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். சரி, அடுத்தது வேட்டையாடுறது, உணவை சேகரிக்கிறது, கருவிகளும் ஆயுதங்களும் கொடுத்துருக்காங்க. வேட்டையாடும் முறைகளை அந்த டிராயிங், குழுவாக சென்று வேட்டையாடுதல், குழி தோண்டி அதில் விலங்குகளை சிக்க வைத்து வேட்டையாடுதல் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. செதுக்குங்கலை. ஒரு கல்லினை அடியில் வைத்து கூர்மையான மற்றொரு கல்லினால் அதனை தட்டி செதுக்குதல். ஒரு கற்கருவியை உருவாக்க 2 கற்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. ஒரு கல்லில் உள்ள சீரற்ற பகுதிகளை நீக்கவும் அதை கூர்மையான கருவியாக்கவும் இன்னொரு கல் சுத்தியல் போல செயல்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கற்கருவிகளும் ஆயுதங்களும் கொடுத்துருக்காங்க. நெருப்பை உண்டாக்குறது,
தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஆண்களும் பெண்களும் பங்கு கொண்டு வேட்டையாடும் காட்சியை வந்து டிராயிங்கா வரைஞ்சி வச்சிருக்காங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் குகைகளில் வசித்தார்கள். அவர்கள் அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்களில் சித்தரித்தார்கள். பெரும்பாலும் விலங்குகளின் ஓவியங்களே வரையப்பட்டன. தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள்: கீழ்வலை விழுப்புரம், உசிலம்பட்டி மதுரை, குமுதிபதி கோவை, மாவடைப்பு கோவை மாவட்டம், பொறிவரை கரிக்கையூர் நீலகிரியில். பழங்கால பாறை ஓவியங்கள் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் உள்ள பல பாறைகளிலும் குகைகளிலும் நாம் ஓவியங்களை காண முடியும். பாறை ஓவியங்கள் கடந்த காலம் குறித்த சில செய்திகளை தெரிவிக்கின்றன. 750 குகைகளில் ஏறத்தாழ 500 குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன. இன்னும் கண்டறியப்படாத பல குகைகள் உள்ளன. ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுவதையும் நடனமாடுவதையும் குழந்தைகள் விளையாடுவதையும் இந்த ஓவியங்கள் சித்தரிக்கின்றன. அலைந்து திரியும் நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழும் நிலையை அடைதல் உலகின் முதல் விவசாயிகள்னு அவங்கள தான் சொல்றாங்க. மீள்பார்வை: மனித இனம் மாற்றங்களை அடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறையை பரிணாமம் என்கிறோம். ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே இடம்பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள். மனிதர்கள் சிக்கிமுக்கி கற்களின் துணையுடன் கூர்மையான ஆயுதங்களையும் பிற கருவிகளையும் உருவாக்கினார்கள். வேட்டையாடும் விலங்குகளிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்கும் உணவை சமைப்பதற்கும் இரவில் இருட்டை போக்குவதற்கும் மனிதர்கள் நெருப்பை பயன்படுத்தினார்கள். சக்கரத்தை மனிதன் உருவாக்கிய நிகழ்வு ஒரு முன்னோடியான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. பானை செய்வதை சக்கரம் எளிதாக்கியது. தொடக்க கால மனிதர்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாறை ஓவியங்கள் உதவுகின்றன. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம போட்டிருக்க வீடியோக்குள்ளே பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.